இமாச்சல பிரதேசத்தில் தற்போது சுக்வீந்தர் சிங் சாஹூ தலைமையிலான காங்கிரஸ் அரசு நடைபெற்று வருகிறது. பல ஆண்டுகளாக பாஜகவுக்கு ஆதரவளித்து வரும் இதே மாநிலத்தைச் சேர்ந்த கங்கனா சர்ச்சை கருத்துகள், அரசியல் படங்கள், காங்கிரஸ் மீது சாடல் என எப்போதும் லைம்லைட்டிலேயே இருப்பவர். சமீபத்தில் இவர் தன்னுடைய வீட்டின் கரண்ட் பில்லை கட்டவில்லை என தகவல் வெளியானது. இந்நிலையில் பாஜக எம்பியான கங்கனா ரணாவத் மாண்டி தொகுதியில் நடந்த பொதுக்கூட்டம் ஒன்றில் காங்கிரஸ் ஆட்சி நிலவும் மின்சார கட்டண உயர்வு குறித்து விமர்சனம் செய்திருந்தார். அப்போது பேசிய அவர், மனாலியில் உள்ள என்னுடைய வீட்டிற்கு 1 லட்சம் ரூபாய் மின் கட்டணம் வந்துள்ளது. ஆனால் நான் அங்கு தற்போது வசிக்கவில்லை. இதை பார்த்தால் அரசு நிலை பாவமாக உள்ளது என கூறியிருந்தார். இவருடைய இந்த பேச்சு வைரலாக இமாச்சலின் மின்துறை களத்தில் குதித்தது. அந்த துறை வெளியிட்ட அறிக்கையில் கங்கனா ரணாவத் ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதம் மின் கட்டணம் செலுத்தவில்லை மற்றும் அதற்கு முன்பாக 32,287 ரூபாயை பாக்கி வைத்திருந்தார். இவை அனைத்தையும் கூட்டி பார்த்தால் அவர் மொத்தமாக 90,384 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும். மனாலியில் உள்ள சிம்சா கிராமத்தில் உள்ள அவரது வீட்டிற்கு 94.82 கிலோவாட் மின்சாரம் சப்ளை செய்யப்படுகிறது. அது வழக்கமாக சப்ளை செய்யப்படும் அளவை விட 1500 மடங்கு அதிகம் என விளக்கமளித்திருந்தது மின்துறை. இந்த நிலையில் கங்கனாவை தொடர்ந்து விமர்சித்து வரும் அம்மாநிலத்தில் பொதுப்பணித்துறை அமைச்சர் விக்ரமாதித்ய சிங் இந்த விஷயத்தை சுட்டிக்காட்டி தன்னுடைய கருத்தை ஃபேஸ்புக் பக்கத்தில் பதிவிட்டிருந்தார். அந்த பதிவில் தனக்கு வந்த மின் கட்டணத்தை கட்ட மாட்டாராம், ஆனால் அரசை மட்டும் விமர்சிப்பாராம். முதலில் கங்கனா பாக்கி வைத்திருக்கும் மின் கட்டணத்தை கட்டி முடித்துவிட்டு பிறகு அரசை விமர்சிக்கட்டும் என தெரிவித்துள்ளார். ஏற்கனவே கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இமாச்சலின் மாண்டி தொகுதியில் கங்கனா ரணாவத்துக்கு எதிராக விக்ரமாதித்ய சிங் போட்டியிட்டார். ஆனால் வெறும் 75,000 வாக்குகள் வித்தியாசத்தில் கங்கனா ரணாவத் வெற்றி பெற்றார். இதனால் மாண்டி களத்தில் விக்ரமாதித்ய சிங்கிற்கும் கங்கனாவுக்கும் இடையே பனிப்போர் நிலவிய வண்ணமே உள்ளது. இந்த நிலையில் தனது வீட்டிற்கு 2 மாதமாக கரண்ட் பில் கட்டாத பாஜக எம்பி கங்கனா ரணாவத் இமாச்சலின் மின் கட்டண உயர்வை பற்றி பேசியதால் அவரை நெட்டிசன்கள் ட்ரோல் செய்து வருகின்றனர்.